லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திமுக மாவட்ட செயலர்கள், சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று முன்தினம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடந்தது. கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியது குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் ஏற்கனவே இருக்கிற திமுக உறுப்பினர்கள், திமுகவுக்கு ஓட்டு போடும் வாக்காளர்கள் தவிர கூடுதலாக 30% வாக்காளர்களை கட்சியின் புதிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். புதிய உறுப்பினர்களை சேர்க்க யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு செய்து முடித்த நல்ல திட்டங்களையும் சாதனைகளையும் வாக்காளர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போது ஆட்சியின் நிறை குறை குறித்து மக்கள் விவாதிக்க முன்வரலாம். தவறான புரிதல் காரணமாக நிறைய கேள்விகளும் கேட்கப்படலாம். அவர்கள் என்ன கேட்டாலும் அதற்கு பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும். பொதுமக்களிடம் எந்த காரணத்தை கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாமல் வாய் தவறி பேசி அது சமூக வலைதளங்களில் பரவினால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும். எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் எச்சரிக்கையோடு பேச வேண்டும். பெண் வாக்காளர்களிடம் கண்ணியத்துடன் பேசி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். ஒரு பூத்தில் மொத்தம் பதிவாகும் ஓட்டுகளில் திமுக ஏற்கனவே வாங்கியுள்ள ஓட்டுகளுடன் கூடுதலாக 30% ஓட்டுகளை பெற வேண்டும். அப்போதுதான் மொத்தம் பதிவாகும் ஓட்டுகளில் திமுக பெரும்பான்மை ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற ஏதுவாக இருக்கும். இந்த புது ஃபார்முலாவை அனைவரும் உண்மையாக கடைபிடித்தால் திமுக 7வது முறை ஆட்சி அமைப்பது உறுதி. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையில் முழுமையாக முடிக்காமல் இருக்கும் நிர்வாகிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பேசியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.